அனைவருக்கும் வணக்கம். வீருடை தமிழ் மொழி செம்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்ற பாவலரேறு பெருஞ்சித்திரனின் தமிழ் வரிகளை வணங்கி இன்றைய வகுப்பில் நுழைவோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற பகுதி என்னன்னாக்க 10 பாட்டு நூல்கள், சங்க இலக்கிய நூலான 10 பாட்டு நூல்களை தான் இன்னைக்கு நான் பார்க்குறோம். இந்த 10 பாட்டு நூல்களுடைய வரிசை கிரமமாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பழைய ஒரு வெண்பா இருக்கு. அந்த வெண்பா பாட்டை பாருங்க. முருகு பொருணாறு பானிரண்டு முல்லை பெருகுவள மதுரை காஞ்சி மருகினிய கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கலாத்தோடு 10 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெண்பா பாடல் சொல்லுவாங்க. இந்த வெண்பா பாடலை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே நமக்கு 10 பாட்டு நூல்கள் எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம். 10 பாட்டு நூல்கள் இடம்பெற்ற நூல்கள் என்னென்ன? திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படு கடாம். இப்போ இந்த 10 பாட்டு நூல்கள் நம்ம பார்க்குறப்ப இதை சார்ந்து வேற என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, 10 பாட்டு நூல் அப்படிங்கிறது ஒரு கடல். நாம் இப்போ 10 பாட்டு நூல்களை மட்டும் பார்க்குறோம். நூல்களுடைய தலைப்பு, நூலை தொகுப்பித்தவர், தொகுத்தவர், இந்த தகவல் மட்டும் பார்க்குறோம். இப்போ இந்த 10 நூல்களையும் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பார்க்குறப்ப இந்த 10 பாட்டு நூலுடைய தொகுப்பித்தவர் பேரும் பெருசாக இருக்கும், தொகுத்தவர் பேருமே கொஞ்சம் புதுசாக இருக்கும். அதனால ஒரு எளிமையான ஷார்ட்கட்டில் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் திருமுருகாற்றுப்படை அந்த நூலுக்கான ஒரு ஷார்ட்கட்டா முருகனுக்கு நக்கீரன் வேல் கொடுத்தான். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா திருமுருகாற்றுப்படையோடைய தொகுத்தவர் தொகுப்பித்தவர் நூல் இதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப முருகனுக்கு அப்ப திருமுருகாற்றுப்படை நூல் ஞாபகம் வச்சுங்க. தொகுத்தவர் அதாவது நூல் ஆசிரியர் யாருனாக்க நக்கீரன். தொகுப்பித்தவர் அது யாருக்காக எழுதுறாங்க? அந்த பாட்டுடைய தலைவர் யாருன்னா வேல் கொடுத்தான்னு ஒரு குழு கொடுத்துருங்க. வேல் யாரு வேல் வச்சிருப்பாங்க? முருகன் வச்சிருப்பாரு. அப்ப முருகன் தான் பாட்டுடைய தலைவன். திருமுருகாற்றுப்படையுடைய நூலுடைய தொகுத்தவர் நக்கீரர், தொகுப்பித்தவர் முருகன். அடுத்து பாருங்க, பொருணராற்றுப்படை. பொருணனுக்கு முடமாச்சி கருப்பு காலு. பொருணனுக்கு முடமாச்சி கருப்பு காலு, இதான் ஷார்ட்கட்டா கொடுத்துருக்கோம். பொருணனுக்கு பொருணராற்றுப்படை அந்த நூலுடைய ஷார்ட்கட் தான் பொருணனுக்கு. முடமாச்சி முடத்தாம கன்னியார் அப்படின்னு ஒரு நூலாசிரியர் கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஆசிரியர்னா தொகுத்தவர் முடத்தாம கன்னியார். தொகுப்பித்தவர் கருப்பு காலன் கொடுத்துருங்க. கரிகாலன் கேள்விப்பட்டிருப்போம். கரிகாலன் அப்படிங்கிற மன்னன். சரி, அவர் தான் தொகுப்பித்தவர். சரிங்களா? அடுத்தது மூன்றாவது சின்னப்பானை இடையில நல்ல கோடு. சிறுபானாற்றுப்படை சிறிய அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கோம். சின்னப்பானை இடையில நல்ல கோடு. அப்ப சின்னப்பானைனா சிறுபானாற்றுப்படை. இடையில தொகுத்தவர் ஆசிரியர் பேருக்காக இடையில அப்படி கொடுத்துருக்கோம். அந்த தொகுத்தவர் யாருன்னா இடைகளிநாட்டு நல்லூர் நத்தத்தனார். இடைகளிநாட்டு நல்லூர் நத்தத்தனார் இவர் தான் ஆசிரியர். தொகுப்பித்தவர் யாருன்னா நல்லிய கோடாம் அப்படிங்கிற அரசர். சரிங்களா? அடுத்து நான்காவது நூல் பாருங்க. பெரும்பாலும் கண்ணன் இளந்தாரியா இருப்பான். பெரும்பாலும் கண்ணன் இளந்தாரி, அதாவது பெரும்பானாற்றுப்படை இதான் நூல பேரு. பெரும்பானாற்றுப்படை. தொகுத்தவர் கண்ணன், அதாவது உருத்திரங்கண்ணனார் கேள்விப்பட்டிருப்போம். உருத்திரங்கண்ணனார். தொகுப்பித்தவர் இளந்திரையன். சரிங்களா? அடுத்த ஐந்தாம் நூல் பாருங்க. முல்லை பூதம் புதிரானது. முல்லைப்பாட்டு நூல் பேர் முல்லைப்பாட்டு. ஆசிரியர் தொகுத்தவர் நப்பூதனார். தொகுப்பித்தவர் யாருன்னா புதிரானது. புதிர்னா தெரியல, அதாவது நூல் தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியலன்றதால புதிரானது கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஆறாவது நூல் பாருங்க. மதுரை மருதனுக்கு தலைய காணோம். மதுரை மருதனுக்கு தலை காணோம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது மதுரை காஞ்சி அப்படிங்கிற நூல். தொகுத்தவர் மாங்குடி மருதனார், அதான் மருதனுக்கு மாங்குடி மருதனார். தொகுப்பித்தவர் தலை காணோம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் கேள்விப்பட்டிருக்கோம். தலையாளங்கானத்து போல வெற்றி பெற்றாருன்ட்டு அவர் தான் தொகுப்பித்தவர், அதான் தலை காணோம்னு கொடுத்துருக்கோம். தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன். சரிங்களா? அடுத்தது ஏழாவது நூல் பாருங்க. நெடுநாளா நக்கீரனுக்கு தலை காணோம். நெடுநாளா நக்கீரனுக்கு தலை காணோம். அப்ப நெடுநாளா நெடுநல் வாடை. தொகுத்தவர் ஆசிரியர் நக்கீரன். தொகுப்பித்தவர் இவரும் அவரே தான், தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன். சரிங்களா? அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சி கபிலனுக்கு பிரகதன் நண்பன். குறிஞ்சி கபிலனுக்கு பிரகதன் நண்பன். இந்த சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அது மாதிரி குறிஞ்சிப்பாட்டு. தொகுத்தவர் ஆசிரியர்னா கபிலர். தொகுப்பித்தவர் ஆரியரசன் பிரகதத்தன். ஆரியரசன் பிரகதத்தன் அவர் தான் தொகுப்பித்தவர். சரிங்களா? அது 9 பாருங்க. பட்டினத்து கண்ணனுக்கு கால் கருப்பு. பட்டினத்து கண்ணனுக்கு கால் கருப்பு. பட்டினத்து பட்டினப்பாலை. கண்ணனுக்கு உருத்திரங்கண்ணனார்.
கால் கருப்பு மேலே இருக்கிற கருப்பு கருன்னு சொன்னோம், இங்கேயும் அதே அவரே தான். கால் கருப்புனாலும் கரிகாலன் தான். சரிங்களா? அது கடைசி பாருங்க. மலைப்பட்டு ரணமாச்சி நன்னனுக்கு. மலைப்பட்டு ரணமாச்சி நன்னனுக்கு. மலைப்பட்டு அப்படின்னா மலைப்படு கடம். இதுக்கு இன்னொரு நூல் பெயர் இருக்கு, கூத்தராற்று படைன்னு சொல்லுவாங்க நூலோட வேறு பெயர். இப்போ மலைப்படு கடம் அதான் மலைப்பட்டு. ரணமாச்சி, ரணமாச்சினா இரணியமுற்றத்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார், இவர் தான் ஆசிரியர். இரணியமுற்றத்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார், இவர் தொகுத்தவர். தொகுப்பித்தவர் நன்னன் அப்படிங்கிற அரசர். சரிங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம 10 பாட்டு நூல்களையும் 10 பாட்டு நூலுடைய தொகுத்தவர் ஆசிரியர் யாரு, அந்த நூலை தொகுப்பிக்க காரணமான அரசர் யாரு, அதாவது சான்றோர் யாருங்க தகவலையும் பார்த்துருக்கோம். சரிங்களா? இதே போல 8 தொகை நூல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த 8 தொகை நூல்கள் என்னென்ன தெரியுங்கிறத அப்படி கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. மீண்டும் இதை போன்ற வேறு தகவலுடன் மற்றும் ஒரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.